சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 30வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 30வது பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா என்னெல்லாம் கேள்விகள் இதுவரைக்கும் என்னெல்லாம் வினாக்களை சிந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 36 தத்துவங்கள் என்ன என்பதை பற்றி நமக்கு குருநாதர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஆணவம்னா என்ன, கன்மம்னா என்ன என்பதையும் சொல்லிட்டார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நான் யார் நீ யார் என்ற 2 வினாக்களுக்கும் பதில் கொடுத்து விட்டார் நமக்கு குருநாதர். அப்போ 8 கேள்விகளில் 5 கேள்விகள் நமக்கு முடிவடைந்திருக்கின்றது. இப்போ இன்னும் 3 கேள்விகள் நமக்கு இருக்கு. அதில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னாக்க அம்பலக்கூத்தன் என்று சொல்லப்படுகின்ற அம்பலவாணர், அதாவது நடராசர் என்று சொல்லப்படுகின்ற கூத்தபெருமானுடைய வடிவத்தை, அதனுடைய இயல்பினை நமக்கு சொல்ல வேண்டுமாக கேட்டு விண்ணப்பம் செய்கின்றார். அதற்கடுத்து அஞ்செழுத்துனா என்ன என்பதை சொல்லி முக்தி நிலையில் தான் ஏது என்ற குறிப்பையும் கேட்டு அருள் செய்கின்றதை பார்க்கின்றோம். அப்ப இன்னும் நமக்கு 3 வினாக்கள் இருக்கின்றது நமது சிந்தனைக்கு. சரி, 30வது பாடல் என்ன என்பதை பார்க்கலாம். நல் தவத்தோர் தாம் காண நாதாந்த அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்றாடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று என்ற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அதாவது குருநாதரின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைக்கக்கூடிய ஒரு பாடல் இது. என்னன்னா, சாமி நீங்கள் அம்பலக்கூத்தன் என்று சொல்கிறீங்க இல்லையா, அந்த அம்பலக்கூத்தனுடைய வடிவத்தை பற்றி எனக்கு சொல்லி அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை சொல்கிறாரு. அதில் பாருங்க, நாதாந்தத்து ஓர் என்று சொல்லுகின்றார். அதாவது நாதாந்தத்து அஞ்செழுத்தால். இதில் என்ன குறிப்புன்னா 36 தத்துவங்கள் நமக்கு சொல்லி அருள் செய்தப்ப மண் முதல் நாதம் ஈராக 36 என்பதை பார்த்தோம். சிவதத்துவம் தான் நாத தத்துவம் என்பதை பார்த்தோம். இதில் இந்த 36ஐயும் கடந்து நிற்கக்கூடியவன் தான் சிவபெருமான். இந்த 36ல் இருக்கும்போதே நாம் பெருமானை உணர முடியுமானா உணர முடியாது. அதையும் தாண்டி போனாதான் பெருமானை நாம் உணர முடியும். இப்போ நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இந்த 36 தத்துவங்கள் தெரிஞ்ச உடனேயே பெருமானை உணர்ந்த மாதிரி ஒரு பாவனையில் நம்ம வாழ ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இதையும் தாண்டினால்தான் பெருமானின் அந்த நாதாந்த மோனம் என்று சொல்லப்படுகின்ற நிலையை நாம் அடைய முடியும். அதனால தான் சொல்கிறாங்க, நாதத்தை கடந்து நிற்க வேண்டும் அப்படின்ட்டு. அதனால தான் எப்போவுமே சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியாக இருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா பெருமானை உணருகின்ற ஏன்னா அவன் நாதத்தை கடந்தவன். அப்போ நாம் நாதத்திலேயே நிற்கும்போது அவனை உணர முடியுமானா உணர முடியாது. அப்போ விந்து நாதம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தையும் கடந்து நின்றால்தான், கடந்து போகும்போது தான் உண்மையான சொரூபத்தை நாம் லேசா, அதுவும் முழுசாலாம் உணர முடியாது, இப்படி ஒரு அனுபவம் நமக்கு கிடைப்பதை நாம் உணர ஆரம்பிப்போம். சரி, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இந்த 36 தத்துவங்களை கடந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டோமா. அப்போ பெருமான் உயிர்களுக்காக இறங்கி வருகின்ற தன்மை அப்படிங்கிறத தான் சிவதத்துவத்தில் பார்த்தோம். சிவதத்துவம் 5 அப்படிங்கிறதுல பார்த்தோம் இல்லையா. அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அந்த 5ஐயும் பார்த்தோம்னா சிவம் சக்தி என்பதை பார்த்தோம், அப்புறம் சதாசிவம் என்பதை பார்த்தோம், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மகேஸ்வரம் என்பதையும் சுத்தவித்தை என்பதையும் பார்த்தோம். இப்போ இதை கொஞ்சம் நாம் ஆராய்ச்சி பண்ணினோன்னா பெருமானோடைய நமக்காக இறங்கி வருகின்ற தன்மையை நாம் உணர முடியும். அதாவது நம்மளில் நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க உங்கள் சாமியில் மட்டும் விதவிதமாக சாமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளில் மட்டும்தான் 3 விதமான வழிபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் உணர வேண்டும். அப்போ உங்கள் கேள்வி கேட்கும்போது, ஆமாம் எங்கள் சாமி மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. எத்தனை உயர்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த தத்துவங்கள் நமக்கு முக்கியத்துவம். இப்போ பாருங்கள், சாமி எல்லா இடத்துலையும் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான், நீ கண்ணை மூடிட்டு வேண்டினா சாமி உனக்கு நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அருவமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் சிலரால் உணர முடியும், நிறைய பேரால் உணர முடியாது.
இப்போ என்கிட்ட வந்துட்டு போய் சாமி எங்கனாலும் இருக்கிறாரு, கண்ணை மூடிட்டு நீ உன் பிரச்சனையை சொல்லு அப்படின்னா எனக்கு என்ன தோணும்? கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லணுமா? பைத்தியம்னு நினைக்க மாட்டாங்க? யார்கிட்ட நம்ம சொல்கிறோம்? எதுவுமே இல்லையே நம்ம முன்னாடி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும். ஏன்னா நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வராதது காரணத்தினால. அப்போ காற்றுல சொல்கிற மாதிரி இருக்குமே, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நாம் நினைக்கும் போது நாம் அங்கே வந்து பெருமானுடைய அருவத்தை உணர முடியாது. அப்போ என்ன சொன்னார் சாமி? சரி, சில உயிர்களுக்கு அந்த பக்குவம் இல்லை, கொஞ்சம் இறங்கி வரேன் அப்படின்னு அவர் கருணை காரணமாக என்ன பண்ணார்? உருவம் என்று சொல்லப்படுகின்ற இலிங்க வடிவத்துக்கு வர்றாரு. இலிங்க வடிவம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த உடனே தெரியும், அழகான ஒரு சிவலிங்க வடிவமாக வர்றாரு. அதுக்கு உருவம் இருக்கான்னா இருக்கு, உருவம் இல்லையான்னா இல்லை. இருக்கு ஆனால் இல்லைங்கிற மாதிரி ஒரு வடிவத்தில் நமக்கு வந்து அருள் செய்கிறாரு. இதில் நிறைய பேரால் லயிக்க முடியும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது என்னங்க குளவிக்கல் மாதிரி இருக்குது, இதில் போய் நீங்கள் கும்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பக்குவமும் இல்லாதவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட உயிர்களுக்கும் அருள் செய்யணுங்கிற கருணை கொண்டு பெருமான் என்ன பண்ணா? உருவம் தாங்கி வந்தான். அதான் மகேஸ்வர வடிவம். உருவம் தாங்கி வந்தான். எப்படிப்பட்ட உருவம் தாங்கி வந்தான்? சிலருக்கு வந்து ஆணாக பார்த்தால் பெருமானை ரசிக்க முடியும், லயிக்க முடியும். சிலருக்கு பெண்ணாக, இப்போ நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு அம்மா தாங்க எல்லாமே, எனக்கு முருகர் தாங்க எல்லாமே, எனக்கு பிள்ளையார் தாங்க எல்லாமே, எனக்கு வேக வடிவம் தாங்க எல்லாமே, எனக்கு சாந்த சொரூபனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தாங்க எல்லாமே அப்படின்னு உருவம் தாங்கி வரும்போதும் நமக்கு வந்து ஒரு விதமான பாகுபாடை நமக்கு பார்க்குறோம். ஏன்னா உயிர்கள் எங்கே லயிக்க முடியுதோ, எங்கே ஆழ்ந்து போக முடிகின்றதோ அப்படித்தான் அவன் இறங்கி வருகின்றான். இது அவனுடைய கருணை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய இது குழப்பம் கிடையாது. நாம் அம்பாள்னு நினச்சிட்டு போய் வழிபட்டாலும், பெருமான் என்று வழிபட்டாலும், பிள்ளையார் என்று வழிபட்டாலும் நாம் போகக்கூடிய பாதை ஒன்று தான். எல்லாமே போகக்கூடிய பாதை ஒன்று தான். ஆனால் வழிபடுகின்ற விதங்கள் வேறாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னா நம்மை உருவத்திற்கு எடுத்து செல்லுவதற்கு இந்த உருவத் திருமேனிகள் தேவைப்படுது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரலாம். அம்பலக்கூத்தன்னு சொல்லி தில்லையில் ஆடிக்கிட்டு இருக்கிறாரே, அவர் உருவம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அவரை உருவமாக பார்த்து அருள் செய்வது அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு. ஆனால் அதையும் தாண்டி அவன் மந்திர வடிவில் ஆடிக்கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்வதுதான் நமக்கு வரப்போகின்ற சில பல பாடல்களில் பார்க்க போகிறோம். அதாவது அம்பலக்கூத்தனை எப்படி பார்க்க வேண்டும்? உருவமாக அவனை பார்க்கக்கூடாது, அது மந்திர வடிவம். அந்த மந்திர வடிவத்தை எனக்கு காட்டி அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் குருநாதரின் திருவடிகளுக்கு மாணவர் வைத்து வினாவாக எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம். இதில் பாருங்க, நல் தவத்தோர் என்ற ஒரு சொல் வைக்கின்றார். அதாவது உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தையும். அப்போ என்னங்க உண்மை சரியை, உண்மை கிரியைனா பொய் சரியை, பொய் கிரியைன்னு இருக்கா அப்படின்னா இருக்கு. எனக்கு இது வேணும், எனக்கு இது நீ குடு அப்படின்னு சொல்லி பூசையை செய்தா அது உண்மை சரியை ஆகாது, உபாய சரியை ஆயிடும், உபாய கிரியை ஆயிடும், உபாய யோகம் ஆயிடும். எனக்கு உடல் நலம் நல்லா இருக்கணும், பிபி குறையணும், சுகர் குறையணும், அதனால நான் யோகா செய்கிறேன், அதனால நான் தியானம் பண்ணுறேன், அதனால நான் வந்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அது உண்மை சரியையாகவோ, உண்மை யோகமாகவோ, உண்மை கிரியாகவோ இருக்காது. அது உபாய கிரியை, உபாய யோகம் என்று வந்துவிடும். அப்போ நாம் வந்து உண்மை என்று சொன்னால் எனக்கு எதுவுமே வேணாம் சாமி, நான் உன்னுடைய அன்பில் நான் லயிச்சு நிற்கிறேன், அதனால நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறது தான் இந்த உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம் என்று சொல்லப்படுகின்ற நிலை. அப்படிப்பட்டவங்க தான் நல் தவத்தோர். வேண்டும் என்று ஏதோ ஒன்றை செய்தால் அது நல் தவத்தோரில் வராது. அதை தான் இங்கே சொல்கிறாரு. நல் தவத்தோர் கண்டு இன்புறுகின்ற, கண்டு பார்த்து ரசித்து லயித்து கொண்டு இருக்கக்கூடிய நாதத்தின் அந்தத்தில், நாதத்தின் முடிவாக இருக்கக்கூடிய இடத்தில் திரு ஐந்தெழுத்து என்று சொல்ல உருவம் கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறானே, அதுவும் எங்க மன்றில் ஆடிக்கொண்டிருந்த நம்ம நம்பி ஆரூரர் வரலாற்றை சொல்லுவார், பழைய மன்றாடி போலும் அப்படின்னு சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்றதை பார்க்குறோம். மன்றில் நின்று கூத்தாடும் பிரானை எனக்கு காட்டி அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பமாக வைக்கக்கூடிய அற்புதமான பாடல் இந்த பாடல். ஆக நமக்கு
ஐந்தெழுத்து பற்றின குறிப்பையும் அம்பலவாணர் பற்றின குறிப்பையும் நமக்கு சொல்லி அருள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை பார்க்க இருக்கின்றோம். ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, அம்பலவாணருடைய குறிப்பை நாம் முழுமையாக ரசிக்கணும் அப்படின்னா நமக்கு உண்மை விளக்கம் தவிர வேறு எந்த சைவ சித்தாந்த நூல்லையும் இந்த குறிப்பை சொல்லலை அப்படிங்கிறது இன்னும் ஒரு மிகச்சிறந்த விஷயம். எங்கேயாவது 14 சாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அம்பலவாணனை முழுமையாக நமக்கு சொல்லி அருள் செய்த இடம் இருக்கின்றதா அப்படின்னா அது உண்மை விளக்கம் மட்டும்தான். அப்படிப்பட்ட நூல் தான் நாம் இப்போ சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். நாம் இன்னும் கொஞ்சம் பாடல்களில் அதைத்தான் பார்க்க இருக்கின்றோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த பாடலோடு சந்திக்கின்றேன் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, your Lavanya. We are continuing our thought process, our discussion on the text called as Unmai vilakkam. We have already discussed 29 verses and today we are moving on to the 30th verse. Just a small recap. The Guru has been asked 8 questions by the disciple, and the 8 questions were: what are the 36 tattvams, which was answered for us, and then what is Anavam? Anavam is ignorance, right? He was asking what is Anavam, that was answered. What is karma? That was also answered. The next important question that was put forth to the Guru was, who am I and who are you? And those two were also answered. So out of 8 questions, we have seen answers for 5 questions. Now we are pending with 3 more, and that is what we are going to discuss right now. So the next question, the 6th question, goes this way. The Guru is asked another question. There is something called as the 5 syllables, which is very, very auspicious when it comes to worshipping, which we call it as a mantra, Sivaya Nama. One thing we need to understand here is, we should not say Sivaya Namaha, because according to Sanskrit, ha simply means a full stop. So when we say Sivaya Namaha, it becomes another syllable when it comes to Tamil language. So the meaning itself will change. We need to just say Sivaya Nama, that's it. So when we are pronouncing a mantra, we are not supposed to change it. When we change the mantra, the meaning will change. We may not be able to get the full benefit of it. So we are not supposed to say Sivaya Namaga or Sivaya Namaha or whatever. It is Sivaya Nama. Now we are going to discuss about those concepts from 30th verse onwards. Let's look at the verse number 30. Nal Tavator Tam Kana Nadandathu Anjeluttal Utru Uruvai நின்ற ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. The disciple is putting forth a beautiful request. He says, Guru, I need you to give me a clarity on what is the form of Nataraja. If you look at the concept of Nataraja, it is not just a form, because we usually say, oh, there is a, when you talk about Shiva worship, there is a form, there is a form as well as like a Shivalinga kind of a worship, and there is a formless worship also. If you look at these 3, it is not something that we need to feel inferior about, rather we need to feel superior about. The reason is, it had catered for the maturity level of any kind of living being. For example, if you ask me to go and say, okay, God is everywhere, just close your eyes and tell your problem, I don't have that kind of a maturity yet. I will be like, if I'm going to talk like in air, will people think that I'm mad? How am I going to say, I don't see anyone in front of me, it's like talking to the wall, it's like I don't have any, I'm not able to relate. This is because of immaturity from my side. Now, for people like me,
If you say close your eyes and just keep talking, I don't think it's going to be practically possible. That is where Lord Shiva came up with a little bit of mercy. He said, okay, don't worry. If you're not able to relate with me in a formless manner, I'll come to you in a Shivalinga format. If you look at Shivalinga format, it is just like a stone, like it's like a normal stone, like in a battery format. We have it there. Do you see a form there? Yes. But can you make out something from the form? No. So it is neither a form nor a formless kind of a worship. So people with a little bit of maturity will start falling in love with the Shivlinga, and we are able to see that quite a lot right now. People are able to relate with Shivlinga. Certain people will say, hey, it is just a stone, how do you expect me to go and worship a stone? I don't see much of a difference. So for people without that level of maturity also, God again has mercy on that, and He's coming in the form, in a form approach. Now even in form, certain people, we love to see God in the form of a male, like a macho man, and it's like very powerful, who's able to safeguard myself. Sometimes we love our mom or we love our wife, so we want the God to be in a lady format because we love that form. So God took that kind of an approach, and He said, okay, I'll come in various forms. Wherever you are able to relate, go ahead and relate with that. Sometimes we like cute little babies, chubby babies, chubby teddy bears kind of a babies, right? In those cases, that's why we started falling in love with Vinayaka. So sometimes we say, oh, I need a beautiful little child. That's why we have Muruga. Sometimes we need a motherly affection, motherly love, motherly care. That is where we started worshipping goddesses. Now you see, depending on the maturity level of people, as long as you have someone to relate and tell your problems and you're able to open it up, that is the reason forms were created. Now imagine form, Shivlinga, formless. 3 kinds of worship started coming in. It is not because we are confused, but because we need to cater for variety of needs. You look at it, it is the same broccoli that we have, but we are making variety of dishes. Why? If you just boil broccoli and give it to me, probably I may not like it. So you need to make varieties out of it to entice and for us to relish that. Even in simple food itself, when we are asking for varieties, of course, when we want to talk to someone, share our problem, share our grief and grievances, and we need a crying shoulder, we need to be able to relate with the form, right? If we are not able to relate with the form, I won't be able to lean on that particular shoulders. That is the reason we have the form as well as the formless worship. Now let's look at this. When God has come down because of the mercy He has on us, He took one approach which is called as the Natraja. We call it as Ambalavanar. He came in the form of a cosmic dancer. What is this cosmic dance all about? Is it a form or is it formless? Of course, cosmic dance is in the form of mantra. When you look at a cosmic dancer, you should not be relating it with a form. Rather, you need to look at it from a mantra point of view. And that is what our next verses are going to talk about. We are going to talk about what is Nama Sivaya and Sivaya Nama kind of mantras. One more thing that we need to understand is we don't pronounce it as Shivaya Nama or Nama Shivaya. Shiva is a name, it's not a mantra. Siva is a mantra because Si has a significant meaning, and that's one thing we are going to discuss about it. So as I said earlier, when we are pronouncing the mantra, we need to be very careful. We are not supposed to increase or decrease the frequencies or the vibrations. We are not supposed to increase letters or decrease the letters as well. So we are not supposed to call it as Namah Shivaya or Shivaya Nama or Namaha or Namakha.
We are not supposed to use any of these because that is not classified as mantra. It will all become like pronouncing a name. If you want to really get the benefit of the mantra, we need to say as Nama Sivaya or Sivaya Nama. And that is what we are going to discuss about in the next few songs. So until then, I'll take leave. I'll come back again with the next song. Until then, bye-bye.